இந்த வீடியோவில் அந்த தற்கொலை என்ன சொல்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் தான் லவ் சொன்னேன். கொஞ்ச நாள் கழித்து விசாரித்து பார்த்ததுல அந்த பொண்ணுக்கு வந்து சொந்த வீடு இல்லை அப்படின்னு தெரிஞ்சாக்கில் வந்து வேணான்னு சொல்லிட்டேன் சார் அப்படிங்கிறான். ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எனக்கும் சொந்த வீடு இல்லை, அந்த பொண்ணுக்கும் சொந்த வீடு இல்லை. ஒரு கட்டத்துக்கு மேலே அதை மேனேஜ் பண்ண முடியாது அப்படின்றதுனால அந்த பொண்ணை வேணான்னு சொல்லி. சொந்த வீடு வந்து நீனா உழைச்சி நீ வாழ்க்கையில் வந்து செட்டில் பண்ணி வச்சுக்கிறணும். அங்கே அந்த இடத்துல வைக்கப்படுறது அந்த பொண்ணு கிடையாதுடா, நீடா. இந்த வயசில் நீலாம் வந்துட்டு உன் குடும்பத்துக்காக உழைச்சி நீனே ஒரு சொந்த உழைப்பில் நேராக சொந்தமாக ஒரு வீடை கட்டியிருக்கலாம். கல்யாணம் பண்ணுற வயசு வரைக்கும் சும்மாவே இருந்துட்டு லைஃப்பில் வந்து எந்த ஒரு செட்டில்மெண்ட்டுமே இல்லாமல் இருந்து வீடு கட்டுறதுக்கு கூட வழி இல்லாமல் இருந்துட்டு நீ அந்த பொண்ணுக்கு வந்து சொந்த வீடு இல்லைன்ட்டு வேணான்னு சொல்கிற பற்றியா, அந்த இடத்துல நீ அந்த பொண்ணு அசிங்கப்படலை, நீ தான் அசிங்கப்பட்டுருக்க அப்படின்றத பார்த்துக்க. அந்த பொண்ணு வீட்டில் வந்து சொந்த வீட்டில் அவங்க இருந்திருந்தாங்கன்னா உடனே அந்த வீட்டில் போய்ட்டு அப்படியே வீட்டில் தங்கிடலாம், வீட்டோட மாப்பிள்ளையாக போயிடலாம் அப்படின்ட்டு எதிர்பார்ப்போட தான் இருந்திருக்கேன். சொந்த வீடு இல்லை அப்படின்னு தெரிஞ்சதுல உடனே வேணாம் அப்படின்ட்டு போயிடுறது. அந்த இடத்துல வந்து நீ தான்டா அசிங்கப்பட்டுருக்க. உன்னுடைய வயசுக்கு நீ தான் எல்லாத்தையும் பண்ணி இருந்துருக்கணும். சொந்த வீடு உங்கள் அப்பா அம்மாலாம் வாங்க முடியலை, அவங்க என்ன கஷ்டத்தில் இருந்தாலும் நீ வந்து உழைச்சி அவங்களுக்கு வந்து சொந்தமாக ஒரு வீடு கட்டி அதில் வந்து அவங்கள வச்சு வாழ வச்சுருந்துருக்கணும். நீ வந்து இதுக்கெல்லாம் ஒரு ரீசன்ட்டு இதான் வேணான்ட்டு போகிற பற்றியா, அந்த இடத்துல நீ தான் அசிங்கப்பட்டுருக்க.